addition and subtraction of integers using number line. இந்த 2 questions நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ அடிஷனில் இருக்க பார்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் 3 and -4, அதே மாதிரி -3 -2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா which is called addends. வர ரிசல்ட்டை வந்து சம் ஆர் டோட்டல் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டு ஆட், ஸோ டு ஆட் அப்படின்னும் போது சென்டரில் இருக்க சைன் தான் நீங்கள் பார்க்கணும். பாசிட்டிவ் சைன் இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ டு ஆட் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்போது ஆடண்டில் எந்த பார்ட் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஆடண்ட் இதுவும் ஆடண்ட் தான் சொன்னோம். ஸோ இந்த செகண்ட் பார்ட்டை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அது வந்து நெகட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே மென்ஷன் பண்ணது நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ -4ன்றது வந்து நெகட்டிவ் இன்டீஜர், -2ன்றது வந்து நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்பர் லைனில் இந்த சைடு வந்து ஷிஃப்ட் பண்ணும். இதர் லெஃப்டா ரைட்டா இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஆடண்டில் இந்த செகண்ட் பார்ட்டை வந்து செக் பண்ணுங்கள். அது வந்து நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கணும். பட் மேக் ஷுர் சென்டரில் வந்து டு ஆட் தான் கொடுத்துருக்கோம், பாசிட்டிவ் சைன் இருக்கணும். இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் இந்த ஆடண்ட் வந்து நெகட்டிவ் இன்டீஜர் இருக்கும்போது மூவ் டு த லெஃப்ட் ஆன் த நம்பர் லைன். ஸோ எந்த சைடு மூவ் ஆகணும்? லெஃப்ட். கண்டிஷன் வந்து இந்த செகண்ட் பார்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே வந்து ப்ராக்கெட்டில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கும்போது ப்ராக்கெட் இல்லாமல் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ப்ராக்கெட்டில் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ யூ ஷுட் மூவ் டு த லெஃப்ட் ஆன் த நம்பர் லைன். ஸோ இப்போ நம்பர் லைனில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் வந்து ஆன்சர் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3 ப்ளஸ் இங்கே வந்து -4 இருக்குது, அதோட ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ நம்பர் லைன் டு த ரைட் இருக்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், டு த லெஃப்ட் இருக்கிறது வந்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ நம்மளோட கொஸ்டினில் ஆடன்ஸ் என்ன இருக்குது? இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து -4 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 3 அப்படின்னும் போது இங்கே ஸ்டார்டிங் அட் 3 இந்த பிளேஸ் தான். 3ன்றது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். இங்கே கொடுத்துருக்கிறது என்னது கொடுத்துருக்காங்க? நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ சென்டரில் இருக்கிறது அடிஷன் சைன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது இது நெகட்டிவ் இன்டீஜர் இருக்கிறனால டு த லெஃப்ட் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணும். ஸோ எத்தனை யூனிட்ஸ் தான் இந்த நம்பர் டிசைட் பண்ணுது? ஸோ 4 யூனிட்ஸ் நீங்கள் வந்து டு த லெஃப்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணும். ஸோ வி மூவ் 4 units to the left on the number line. So starting from 3. So starting at 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 units to the left. So 1, 2, 3, 4 to the left வந்து நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ 1, 2, 3, 4 units to the left மூவ் பண்ணும்போது எதில் ஸ்டாப் ஆகிருக்கும்? -1. ஸோ -1 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே -3, இங்கே வந்து -2, இது ரெண்டுமே நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் அட் -3. ஸோ -3ன்னும் போது இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ வி மூவ் எத்தனை யூனிட்ஸ் மூவ் பண்ணும்? இந்த பக்கத்தில் இருக்க ஆடன்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணி. இங்கே வந்து நம்பர் 2னா 2 units டு த லெஃப்ட் தான் நீங்கள் மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணும். பிகாஸ் இங்கே வந்து நெகட்டிவ் இன்டீஜர் இருக்கிறனால. பட் மேக் ஷுர் இங்கே சென்டரில் அடிஷன் தான் இருக்குது. நம்ம அடிஷன் ஆஃப் 2 நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். So to the left வந்து shift பண்ணும். எத்தனை units? 2 units. So we move 2 units to the left on the number line. So starting from -3. So இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 units 1, 2. So இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம் -5. So இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -5. ஸோ உங்களுக்கான டாஸ்க் பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் ஆஃப் -7. இதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். To add a negative integer, move to the left on the number line. So இந்த question solve பண்ணோம். இதோட ஆன்சர் -1 வந்தது. இதோட ஆன்சர் -5. Thank you so much for watching this video.